ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு ரத்தத்தை வந்து பொரியல் பண்ணியிருக்கோம். அந்த பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யாருக்காச்சும் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, கடையில் 2 பிரெட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க என் ஹஸ்பண்ட். அதை தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்து போட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா தண்ணியெல்லாம் தயவுசெய்து வடிகட்டிடுங்க, இல்லைன்னா நம்ம கேஸ் தான் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். இப்போ நான் ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி ஊற்றி அது மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுக்காக இருக்க மாதிரி இருக்கும், அதோட முடியெல்லாம் ஒட்டி இருக்கும். நம்ம அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதுக்கு மேலே இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். தண்ணியை சுத்தமாக வடிகட்டிடுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நல்லா கையை விட்டு பிணைய போகிறோம். கட்டி இல்லாமல் பிணைஞ்சிங்கன்னா சாப்பிட்றப்ப நல்லா தூளாக நல்லாயிருக்கும். சின்ன சின்ன கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா எல்லாத்தையும் ஈக்குவலாக ஒரே மாதிரியே கையை விட்டு பசைஞ்சு நல்லா ஃபுல்லாக சின்ன சின்னதாக வர மாதிரி பசைஞ்சிக்கோங்க. இல்லைனா ஒன்று வெந்திருக்கும், ஒன்று வேகாமல் நல்லா இருக்காது. இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு மட்டும் தயவுசெய்து போட்டுறாதீங்க. ஏற்கனவே உப்பு போட்டு தான் அவங்க கெட்டியாக்கி வச்சுருப்பாங்க பிளட்டை. அதனால் ரத்த பொரியல் பண்ணுறப்ப மறந்துடாமல் உப்பு மட்டும் போட்டுறாதீங்க. மறந்துட்டு உப்பு மட்டும் போட்டுறாதீங்க. இப்போ நம்ம இதையும் நல்லா போட்டு பசைஞ்சிக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம பசைஞ்ச அந்த குண்டானை தூக்கி அடுப்பில் வச்சு நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை நல்லா வேகமாகவே வச்சு கிண்டுங்க. இதுலேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா வரும். அதெல்லாம் வடிகட்டாமல் கிண்டிகிட்டே இருங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி வந்துடுச்சுன்னு. இது மாதிரி கிண்ட தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அடுப்பு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சிம்மில் வச்சுருங்க, ஏன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்ணதுக்கப்புறம். இப்படி கையை விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் அடியில் வந்து பிடிக்காமல் இருக்கும், இல்லைன்னா ரொம்ப பிடிச்சிரும். எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்கள். நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும். கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் வந்து பிடிச்சிரும். பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி சுண்டிருச்சு. அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ட்ரையாக இருக்கிற அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கிண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக தேங்காயும் சோம்பு தூள் வந்து வீட்டில் பொடி பண்ணி போட்டுக்கோங்க. ஆக்சுவலி நான் பேக்கெட்டில் வாங்கி வச்சுருந்தனால நான் அதையே டேரெக்டாக போட்டுக்கிட்டேன். இப்போ இதை நல்லா போட்டுட்டு நல்லா சூடாக இருக்கப்பே பசங்களுக்கு கொடுத்துருங்க. குழந்தைங்களுக்கு சுட சுட சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.